ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் என்ன யோசித்தேன் அப்படின்னு சொன்னால், அண்ணன் என்னவாக இருக்கும், எதாக இருந்தாலும் என்கிட்ட நீ சொல்லுண்ணே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன்கிட்ட கேட்டேன். இல்லை, உனக்கு தெரியாது கிடையாது, உங்கள் அண்ணி வீட்டில் வந்து எனக்கு எல்லாமே நகை எல்லாமே வந்து உங்கள் அண்ணி வந்து செஞ்சு தானே வந்து எல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அப்படி இருக்கிறப்போ வந்து அவங்க அம்மா வந்து, அதாவது என் மாமியார் வந்து இப்போ அவங்க பசங்க வந்து கொஞ்சம் கவனிக்கிறது இல்லை அப்படிங்கிறதுனால அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க. இது மாதிரி வந்து நான் கொஞ்ச நாள் வந்து ஒரு 4-5 மாதம் மட்டும் இங்கே வீட்டில் இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நான் யோசித்தேன் வந்து, இது மாதிரி வந்து நம்மளுக்கு பிஸ்னஸுக்கு எல்லா விஷயத்துக்கும் வந்து உனக்கு தெரியாது கிடையாது, அம்மா கூட வந்து அவங்க நிலத்தை விற்று கொடுக்க மாட்டேன்னாங்க. ஆனால் வந்து பொண்ணுக்கும் ஒரு ஷேர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசங்கக்கிட்ட சண்டை போட்டு எனக்கு கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபா வந்து பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு அவங்க தான் பணம் வாங்கி கொடுத்தாங்க. உனக்கு தெரியாதுன்னு கிடையாது. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 30-40 பவுன் வந்து அவங்க அன்னைக்கு போட்டது எல்லாமே நான் விற்று தான் வந்து பிஸ்னஸில் போட்டிருக்கேன். இப்போ இந்த அளவுக்கு நான் வசதியாக இருக்கேன். வீடு, காரு எல்லாமே இருக்கிறேன்னா அதுக்கு காரணம் அவங்களும் ஒரு காரணம் தான். இப்போ வந்து அவங்க பசங்க 2 பசங்களுமே வந்து ஒய்ஃபை பேச்சை கேட்டுக்கிட்டு வந்து இவங்கள கவனிக்கிறது கிடையாது. ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறது கிடையாது. இவங்களுக்கும் மாதம் வந்து எங்கள் மாமனாரோட பென்ஷன் வந்து மாதம் 20,000 வந்துகிட்ருக்கு. அதுவே வந்து அவங்க பசங்க பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இவங்க கோச்சிக்கிட்டு வந்துட்டாங்க. என் ஒய்ஃப் வந்து என்கிட்ட கெஞ்சுற மாதிரி தான் கேட்குறா. அத்தை இருக்கிறாங்க, இருந்தாலும் இவங்களும் ஒரு ரூமில் இருந்துட்டு போட்டுங்க, கொஞ்ச நாளைக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வச்சுக்குவோம் அப்படின்னோடனே எனக்கு வந்து என்ன தோணுச்சுன்னா, அவங்க இவ்வளோ கஷ்ட காலத்தில் நம்மளுக்கு பண உதவிலேருந்து எல்லா உதவியும் செஞ்சுருக்காங்க. இப்போ திடீர்னு அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கப்போ நம்ம தானே பார்த்துக்கணும் சொல்லு. அவங்க காசு மாதம் வேணால் அவங்களுக்கு பாசு வந்துட போகுது. இதில் நம்ம வந்து அவங்களுக்கு செலவு பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போகிறதுக்கு அவங்க காசை வச்சு தான் செலவு பண்ண போகிறோம். ஒய்ஃபை பேச்சும் அழைச்சிட்டு போகிறோம். இதில் அம்மாவுக்கு என்ன இது இருக்குது சொல்லு. அவங்க வந்து ஒரு வாரம் கூட ஆகலை, அவ்வளோ சண்டை போட்டுட்டு அவங்களோட பேசி இது மாதிரி வந்து மருமக வீட்டில் வந்து உட்காந்துருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசி சண்டை போட்டுட்டாங்க. அதனால அவங்களும் வந்து யாருக்கிட்டேயுமே சொல்லாமல் கிளம்பி ஊருக்கே போயிட்டாங்க. ஊருக்கு போனவங்க அங்கே அவங்க பசங்க வீட்டுக்கும் போகாமல் யாரோ சொந்தக்காரங்க வீட்டில் போய் இருக்கிறாங்களாம். அதனால தான் நான் அம்மாவை பேசினேன், ஏம்மா அப்படி நடந்துக்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினோன்னே அம்மா கோச்சிட்டு வந்துடுச்சு. இப்போ அவங்கள என் மாமியாரையும் கூப்பிட்டதுக்கு அவங்களும் வந்து நான் ஏதாச்சும் வந்து அனாதை இல்லங்களில் நான் சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அம்மா ஏன் இப்படி பண்ணுது சொல்லு. அவங்க தானே இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. அது உனக்கே தெரியும். உன் ஹஸ்பண்ட் வெளிநாட்டு போகிறதுக்கும் அவங்க தானே ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்க்காம இந்த அம்மா வந்து ஒரு ஒத்துமையாக இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் சொல்லு. அதெல்லாம் யோசித்து பார்க்காம அம்மா பேசிடுச்சு. நானும் கோவத்தில் அம்மாவை பேசிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அதுதான் விஷயமானே. அதனால தான் வந்து அது வந்து எதுவுமே சொல்லாமல் அப்படியே சமாளிக்குதா என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம்.